நாங்க ஆட்சிக்கு வர்றோம் ஆட்சிக்கு வரலங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ராமர் கோவில் விவகாரம்ங்கிறது பாஜக முடித்து வைக்கணும்னு நினைச்ச விவகாரம். அதை நாங்க எலெக்ஷனுக்கு ஒருபோதும் பயன்படுத்தலன்னு அவர் சொல்றாரு. அந்த பிரச்சனையை நீட்டிக்க விரும்பலன்னு அவர் சொல்றாரு. நான் ஒண்ணே சொல்றேன். எப்பொழுது திரு எல்.கே. அத்வானி அவர்கள் ராமர் கோயில் யாத்திரையை, அதாவது பாபரி மசூதி யாத்திரையை துவங்கினார்னா, விபி சிங் மண்டல் குழு அறிக்கையை எடுத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவேன் என்று சொன்ன பொழுதுதான் அதை முறியடிப்பதற்காக எடுக்கப்பட்டதுதான் ராமர் கோயில் பிரச்சனை. உங்களுக்கு இருப்பது பக்தி அல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் ராமர் கோயில் பிரச்சனையை எழுப்பினீர்கள். என்ன கேட்டாங்கன்னா, பண்டலா கமண்டலா. நான் என்ன கேட்கிறேன், ராமருக்கு கோயில் கட்டிட்டீங்க, திரு அமித்ஷா சொன்னாரு சீதாவுக்கு கோயில் கட்ட போறோம் அப்படின்னு. ஏன் ராமனுக்கு சீதைக்கும் கோயிலே இல்லையா? பிஜேபி பிறந்த பிறகுதான் இந்தியாவில் கோயில் கட்டினாங்களா? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஏதோ பிஜேபி ஒண்ணு இந்துக்களுக்கான கட்சி இல்லைங்க. இதே மீனாட்சி காலேஜுக்கு மீனாட்சி காலேஜ் பேரு வைங்கன்னு சொன்னவர் கம்யூனிஸ்ட் தலைவரான KTK தங்கமணி அவர்கள். மக்களினுடைய இயல்பான உணர்வுகளை நீங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறீங்க. அதனாலதான் சொன்னீங்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வராதவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அது ராமர் கோயில் திறப்பு விழா ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியா? இங்கேயும் அழகர் ஆத்துல இறங்குறாரு, யாரும் கூப்பிட்டா வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. இது மத நிகழ்ச்சி. நீங்க நடத்தியது பிஜேபி புரோகிராம். அதனாலதான் அயோத்தியிலேயே ராமர் கைவிட்டு விட்டார். மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசுறப்போ ஒன்று சொன்னார். அங்க பூரி ஜெகநாதருக்கு சொன்னார் கடவுளையே மாற்றிக்கொண்டார்கள். அவருக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட், ஆன்மீகத்துல நம்பிக்கை கிடையாது, அதனால தெரியாது. அதுக்காக சொல்றேன், பூரி ஜெகநாதருடைய அவதாரம் தான் ராமர். இரண்டு பேருமே ஒருவர் தான். அவர் இந்து கடவுள் மத மாற்றத்தை ஒண்ணும் இது பண்ணலைங்க. இங்க இருக்கிற இந்து கடவுள் அங்க இருக்கிற இந்து கடவுளை தான் சொன்னார். ஜெகநாதருடைய அவதாரம் தான் ராமர். இன்னொன்னு சொல்றேன், அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டாச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அயோத்தி இஷ்யூ முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வந்தால் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது என்பது பிஜேபிக்கு நன்றாக தெரியும். தெரிந்த நிலையிலேயே தான் அங்க கோயில் கட்டப்பட்டது. அதை மறந்துக்காங்க. அதனால அங்க அரசியல் செய்தது யாருங்கிறது சொல்றேன். இதை ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்தது காங்கிரஸ். 2019 தேர்தலுக்கு முன்பு கபில் சிபல் அப்ப காங்கிரஸ்ல இருக்கிறார். அப்போ சுப்ரீம் கோர்ட்ல அவர் மனு தாக்கல் செய்கிறார். எந்த காரணத்தை கொண்டு தீர்ப்பை தேர்தலுக்கு முன்பாக வழங்கி விடாதீர்கள், ஏன்னா அதனால அரசியல பிஜேபி ஆதாயம் அடைந்து விடுமோ என்று. ஒரு வழக்கறிஞர் தீர்ப்பை லேட்டா சொல்லணும் சொன்னது ஒரே ஒரு ஆள் தான் இந்தியால, அது கபில் சிபல் மட்டும்தான். அதனால நீங்கள் அரசியல் செய்தீர்கள். அதோடு மட்டுமல்ல, யாரு அவதாரம் யாருங்கிறதுல எனக்கு அவ்வளவுதான் தெரியாது. மதம் ஒரு அனுமதியுங்கள். காலத்துக்கு போவேன்னா ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று மோடி ஒடிசாவில் சொன்னார. எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டில் யார் இந்த சாவியை வச்சிருக்கா? ஒரு தேர்தல் வெற்றிக்காக ஒரு மாநிலத்தின் மீது திருட்டு பழி சுமத்துறீங்களே, இவ்வளவு மலிவான பிரச்சாரம். மாநிலத்தின் மீது திருட்டு பழிக்கிறது உங்க இன்டர்பிரேஷன். தெரியும். வி.கே. பாண்டியன் என்பவரை சொன்னார். ஒடிசால இருக்கக்கூடிய தலைவர் வி.கே. பாண்டியனை தன்னுடைய வி.கே. பாண்டியன் சாவி தான் வாங்கி கொடுங்க. அவரே இல்ல. ஒரு தேர்தல் வெற்றிக்காக ஒரு நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டை பத்தி சொல்லலைங்க, தமிழர்களை பத்தி சொல்லல. நீங்க ஏங்க மூலின்னு சொன்னா நீங்க காலை தொட்டு பாருங்க. நாங்க மூலின்னு உங்களை சொன்னோமா? அவர் சொன்னது தமிழ்நாட்டை பத்தி. ஒரு நிமிஷம், அவர் சொன்னது ஒரு கிளாரிபிகேஷன். ஒரே நிமிஷம். அவர் சொல்லிட்டாரு. வேற விஷயம். மண்டல் கமிஷன் பத்தி சொன்னீங்கல்ல. 1990 இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தலைவர் எழுந்து பேசினார். 1.5 மணி நேரம் விபி சிங்கை விமர்சனம் பண்ணி பேசினாரு. அவர் பேசியது முழுக்க மண்டல் கமிஷன் அமல்படுத்துறார். விபி சிங் தேசத்தை ஜாதிவாரியா பிரிக்கிறாரு. இந்த மண்டல் கமிஷனை நான் உயிர் உள்ளவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாது, நாட்டை பிளக்கும்னு சொன்ன தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள். அதே ராஜீவ் காந்தியுடைய காங்கிரஸ் இப்ப நீங்க ஆதரிக்கிறீங்க. இடஒதுக்கீடு இந்திய பாராளுமன்றத்தில் எந்த பிஜேபி தலைவரும் மண்டல் கமிஷனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லைங்க. பேசினதா ராஜீவ் காந்தி. ஒரே ஒரு நிமிஷம். மண்டல் கமிஷன் முதல்ல யாரால் அமைக்கப்பட்டது?
தேசிய பிஜேபியும் அங்கம் வகித்த ஜனதா கட்சி ஆட்சியின் போது மொரார்ஜி தேசாயால் அமைக்கப்பட்டது. சரி. ரைட்டா? இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க. மண்டல் கமிஷனை சப்மிட் பண்றப்ப இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தாச்சு. இந்திரா காந்தி தான் அவர் சப்மிட் பண்ணுகிறார். இந்திரா காந்தி அதை பரணில் போட்டு வைத்திருந்தார் 10 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் விபி சிங் அமல் செய்கிறார். சோ மண்டல் கமிஷன் அமைப்பதிலும் சரி, அதனுடைய அமலாக்கத்திலும் காங்கிரஸுக்கு பங்கு கிடையாது. ஆனால் அந்த காங்கிரஸோட நீங்க அலையன்ஸ் வச்சுட்டு கூட்டணி இடஒதுக்கீடு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, சரி, ராஜீவ் காந்தி பேசுறது உண்மைதாங்க. ஆனால் அவருடைய பையன் ராகுல் காந்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பை நாங்கள் வந்தால் நடத்துவோம், காங்கிரஸ் மாறி இருக்கிறது, பிஜேபி மாறவில்லை என்றுதான் நான் சொல்றேன்.